கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வலி கைவலியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்ப அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அடைக்கலப்பட்டணம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் வந்து எந்த வலி எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம். உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலிக்கும் வலிக்கும். தூக்கம் நெல்லியது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் வந்து ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. இப்படி நல்ல ஆண்டவர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது 2 வருஷமாக. அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடி போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் மாதம் வந்து அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம். நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. சோதரன் கத்தருக்கு சோதரன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. முதலாவது, ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற உன் வியாபாரம் உனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சரி, 2வது, தேவன் தந்த வேதம் பிரயோஜனம் உள்ளது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமுமானவைகள். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குமா? எதுவாம்? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தைகள் நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்குமா? இவ்வளவு நேரமும் ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அவைகள் கேட்பதற்கும் பரவசப்படுவதற்கும் மாத்திரமல்ல, அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
தேவன் தருகிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வானாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையினாலே நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள், வாழ்வு கிடைக்கும். வாழ்வு இழந்த அநேகருக்கு வாழ்வு கொடுக்க ஆண்டவர் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்களுக்கு வாழ்வை உருவாக்கி கொடுக்கும், நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உனக்கு தேவையான நன்மையான ஈவுகளை கொடுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை அறுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி தேவன் தந்த வேதம் உன்னுடைய கட்டுகளை அறுத்து உன்னை இந்த பூமியில் ஒரு விடுவிக்கப்பட்ட பெண்மானாய், விடுவிக்கப்பட்ட ஒரு ஆண்மானாய் உங்களை உலாவ வைக்கும். நிறைய பேருக்கு சிந்தனையிலே கட்டுகள் இருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் உடைக்கிறார். இப்பொழுது சில பிள்ளைகளுக்கு ஆவியிலே ஒரு கட்டு இருக்கிறது, உடைக்கிறார். சில பிள்ளைகளுக்கு இருதயத்தில் சில கட்டுகள் இருக்கிறது, இயேசு உடைக்கிறார். சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் சில உறுப்புகளில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அந்த கட்டுகள் உடைச்ச உடனே நீ விடுதலையோடு நீ வாழ முடியும். நான் வெற்றியோடு வாழுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உனக்கு பிரயோஜனமான நிறைய அற்புதங்களை கொண்டு வர போகிறது. இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். அப்படின்னா இந்த வார்த்தைகள் ஒரு நாள் உனக்கு தீமையை கொண்டு வராது, நன்மையை தான் கொண்டு வரும். நேற்றைக்கு வரைக்கும் நீ அனுபவித்த தீமைகள் இன்னைக்கு பிறகு நன்மையாய் மாறும். யோசேப்புக்கு தீமை செய்ய அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். இந்த வார்த்தைகள் நன்மையும் மனுஷனாகிய மனுஷியாக உனக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் பலவீனமாய் வீட்டிலே கிடக்கிறான். அப்போ ஒரு 100க்கு அதிபதினா ஒரு பட்டாளத்தில் ஒரு பெரிய தலைவன், அப்படின்னா ஒரு கமாண்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம பாஷையில் சொன்னால் மிலிட்ரியில் ஒரு பெரிய கமாண்டர். அப்படின்னா அவருக்கு நிறைய சலுகைகள் இருக்கும், அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கும், நிறைய அதிகாரிகளை தெரியும், மருத்துவர்களை தெரியும். ஆனால் அவருக்கு தெரிந்த மருத்துவர்களால் இவர் நேசிக்கிற வேலைக்காரனை குணமாக்க முடியலை. கடைசியாக அவனுக்கு தெரிகிறதுக்கு இதுக்கு ஒரே வழி இயேசு. அப்போ இந்த 100க்கு அதிபதி கடைசியாக யோசித்தான், ஒரு வழியிலையும் தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்க முடியலை. நேர இயேசுடத்தில் வந்து சரண்டர் ஆயிட்டான். வந்து அவன் சொல்கிறான், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுகிறது, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அவன் அப்பொழுது சொல்லுகிறான், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான். அப்ப அவனுக்கு தெரியுது, இந்த வார்த்தை என் வேலைக்காரனுக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்தாலே போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வேலைக்காரனுக்கு இந்த வார்த்தையே போதுமானது, பிரயோஜனமானது. ஆண்டவர் அசந்து போயிட்டார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அசந்து போயிட்டார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் கூலா சொல்ல, யூ கேன் கோ அப்படின்றார். நீ போலாம்ப்பா, வேலைக்காரன் பழைச்சிருப்பான். போய் பார்த்தா ஆண்டவர் எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நாளிகையிலே அதே நிமிஷத்தில் அவன் சொஸ்தமானானாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் பிசாசின் கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வார்த்தையில் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். இந்த வார்த்தையில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இந்த வார்த்தையில் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். இவர் அத்தனையும் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதம் உனக்கு மனமகிழ்ச்சியான வேதம், இந்த வேதம் உனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்போ பிரயோஜனப்படுதுன்னா அதை சும்மா போட்டு வைக்கலாமா? மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் எடுத்து இந்த வேதத்தை காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு அதிகாரம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்னன்னைக்கு நீங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தரும் வரங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு வரத்தை ஆண்டவர் இன்னைக்கு பிறகு கொடுத்து அதன் நிமித்தம் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 7வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய வல்லமையின் வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வரங்கள் வித்தியாசம் உண்டு. வேதத்தில் 9 விதமான வரங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். என்னென்ன வரங்கள் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஆவியிலே ஞானத்தை பொதிக்கும் வசனம், சிலருக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், சிலருக்கு அதே ஆவியினாலே விசுவாசம், சிலருக்கு அதே ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், சிலருக்கு அதே ஆவியினாலே அற்புதங்களை செய்யும் வரங்கள், சிலருக்கு அதே ஆவியினாலே தீர்க்க தரிசன வரங்கள், சிலருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள், சிலருக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள், சிலருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள். இப்படி 9 விதமான வரங்களை ஒரே ஆவியானவர் வித்தியாசமாய் ஒரு சிலருக்கு பிரித்து கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் மேலே என்ன வரம் விழுந்து போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு வரம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். ஸோ ஏதோ ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த வரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உன் வீட்டிலே உன் குமாரர்கள் உன் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வீட்டில் உள்ள மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள் இனி தரிசனங்களை காண்பார்கள். இப்படிப்பட்ட வரங்களை இப்போ ஆன்லைனில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ கார்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ எங்கே இருந்து கேட்டாலும் சரி, இல்லை ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியமாக ஒரு செக்கப்புக்காக போன இடத்துல ஒரு லேபில் இருந்துட்டு கூட இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற கைபேசி மூலமாக எங்கே கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே ஒரு வரத்தை இப்பொழுது ஆண்டவர் வைக்கிறார். இந்த வரங்கள் தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா மனுஷனால் முடியாத காரியத்தை, டாக்டரால் முடியாத காரியத்தை ஆவியானவர் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை வைத்து, விசுவாசிகளுக்கு கொடுக்கிற வரங்களை வைத்து செய்து முடிப்பார். அந்த வரங்கள் இருந்தால் இலவசமாக நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்கலாம், இலவசமாக விடுதலை கொடுக்கலாம், இலவசமாக நிறைய பேருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், இலவசமாக நீங்கள் வசனத்தை எடுத்து போதிக்கலாம், தெளிவாக போதிக்கலாம். ஸோ இந்த வார்த்தை, இந்த வசனங்கள், இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் இந்த வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன் மூலமாக, விசுவாசி மூலமாக ஜனங்களுக்கு செய்ய கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளங்கள் ஆவனேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வரங்களை பற்றி அழகாக பைபிளில் எழுதியிருக்கார். அப்படின்னா விசுவாசிகள் யாரு? உங்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களினால் இந்த வரங்கள் கிரியை செய்யும், உங்கள் மூலமாக கிரியை செய்யும், உங்களால் அநேகருக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நடக்கும். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது மனுஷத்தன்மையே இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை அடுத்தவங்களுக்கு செய்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை நம்பி தான் வரங்களை கொடுப்பார். யார்கிட்ட இந்த வரத்தை கொடுத்தா அவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டானோ அவங்கள நம்பி தான் ஆண்டவர் வரங்களை கொடுப்பார். இன்னைக்கு பிறகு நீங்கள் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறத நீங்கள் எங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. எப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய வரங்கள் அவர்களுக்குள்ளால கிரியை செய்கிறது. இன்னைக்கு அந்த வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. ஸோ அது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் பிரயோஜனம், அது அநேகருக்கு பிரயோஜனம். அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தணும். வரங்களை வாங்கி சும்மா போட்டு வச்சிங்கன்னா
அது ஒரு நாளும் நீங்கள் சரியான நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு கை கொடுக்காது. அதை பயன்படுத்த தான் அந்த வரங்கள் உங்களுக்குள்ளால இன்னும் ஷார்ப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கத்தியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சொல் பேச்சு கேட்கும். காய்கறியை வச்சுட்டு நறுக்குன்னு கட் பண்ணுவீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐயோ விரலில் வெட்டிடுவாளோன்னு நினைப்பாங்க. விரலில் ஒன்றும் வெட்டாது, இவங்க சொல்கிறத அது கேட்கும். அதுபோல தான் வரங்கள். நீங்கள் பயன்படுத்த நீ சொல்றது அப்படியே அதுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அந்த வரத்தை வாங்கிட்டு இலவசமாக போய் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு லட்சங்கள் மிச்சமாகட்டும். அவருடைய உழைப்பின் பலன் அவர்களுக்கு வீணாகாதபடிக்கு அவர்களுக்கு பிரயோஜனப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன தேவனே, சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை குலைந்து போகாதபடி என் பிள்ளைகளுக்கு செய். உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பிரயோஜனமா இருக்குமோ அதை தருவேன் என்று சொன்னவரே, குறிப்பாக உன் வியாபாரம் இனி உனக்கு பிரயோஜனமா இருக்கும். உன் வேலை இவ்வளவு நாள யார் யாருக்கோ பிரயோஜனமா இருந்துச்சு. உன் வருமானங்கள் யார் யாருக்கோ பிரயோஜனமா இருந்துச்சு. எனக்கு என் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனப்படலையேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதி. என் பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் வட்டி என்கிற பெயர்லையோ, மருத்துவ செலவு என்கிற பெயர்லையோ, இழப்பு என்கிற பெயர்லையோ, திருட்டு என்கிற பெயர்லையோ, ஏமாற்றம் என்கிற பெயரிலேயோ என் பிள்ளைகளை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலன் இவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாயிருக்கட்டும்பா. என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலன் எல்லாம் பொத்தல் பையில போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி போயிட்டே இருக்குடாடி. இன்னைக்கு அந்த பொத்தல் பை எல்லாத்தையும் ஆண்டவர் மூடி போட்டு என் பிள்ளைகளுடைய பாத்திரம் என்னை நிரம்பி வழிய செய்வீராக. பொறுப்பற்ற பிள்ளையா இருக்கிற எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிரயோஜனமா இல்லை, என் அக்கா தங்கச்சிக்கு பிரயோஜனமா இல்லை, எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சில பிள்ளைகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். இனி ஊருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் அவர்களை நீர் மாற்று. நான் கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பிரயோஜனம்? தெருவா சுத்துற அந்த படிப்பு எனக்கு பிரயோஜனப்படலை என்று கண்ணீரோடு நிற்கிற என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை கொடுக்கிற தேவனே, என் பிள்ளைகளுக்கு அந்த படிப்பின் நிமித்தம் பிரயோஜனம் உண்டாகட்டும். ஒரு நிரந்தர வேலைக்கு வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். வேலையிலிருந்து பிடுங்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுபடியும் வேலையை தாரும். பல வருஷமா வேலை செய்யற ப்ரமோஷன் கிடைக்கல, ஆண்டவர் நல்ல ப்ரமோஷனை தாரும். அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தை எனக்கு சுகம் கொடுக்கும், இந்த வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்குன்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று நம்பி வந்திருக்கிறார்கள். அப்பா, எந்த பிள்ளைகள் வாழ்விழந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கட்டும். குணசாலியான ஸ்திரியை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குணசாலியான ஸ்திரியை ஆண்டவரே ஒழுங்கு பண்ணித்தாங்க. குணசாலியான ஒரு புருஷனை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து இவர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதாக, சுப காரியங்களில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைவதாக. எனக்கு சொந்த வீடு இல்லையே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமா ஒரு வீடை கட்டி கொடுங்கப்பா. கோர்ட்டு கேஸ் அலைகிற பிள்ளைகளுக்கு இந்த கோர்ட்டு கேஸில் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த பிள்ளைகள் பிசாசின் தொல்லைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, செய்வினை கட்டுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ,
இவர்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் இவர்களுக்கு இப்பொழுது இதிலிருந்து ஒரு விடுதலையை தரட்டும். புத்தி பேதலித்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற புத்தி பேதலித்த ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும். கடைசியாக நீர் சொன்னீர், வரங்கள் பிரயோஜனம் உள்ளது என்று சொன்னீர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகனுக்கு நீ தந்திருக்கிற வரத்தை பயன்படுத்தி பிள்ளை இல்லாத பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன் என்ற வசனத்தை அனுப்பி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நிந்தை இந்த பூமியில இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி செய்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co
மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.